எல்லாரும் அப்கமிங் டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ as well as ஏஐ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருப்பீங்க. எந்த ஒரு எக்ஸாமா இருந்தாலுமே சிலபஸ் as well as ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இது ரெண்டுமே தான் உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு பயங்கரமா கை கொடுக்கும். ஓகேங்களா? அப்ப அந்த வகையில பார்க்கும்பொழுது சர்வேயிங்ல எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க, அதை எப்படி நம்ம டேக்கிள் பண்ணணும்ன்றத நம்ம சீரியஸாவே பார்த்துட்டு வரோம். அப்ப இந்த பார்ட்ல ஒரு டாப் இம்பார்ட்டன்ட் 10 கொஸ்டின்ஸ் நம்ம என்ன பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நிறைய பார்ட் இருக்கு, அந்த பார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. Hello everyone, welcome to Raju's classes. நான் உங்கள் சரவணன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चन நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन அகைன் SSC JEE 2017 ல கேட்டிருக்கக்கூடிய क्वेश्चन தான். How much refractions corrections in meter is required for the distance of 500 meter? ஓகேவா? 500 மீட்டர் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ்க்கு ரிஃப்ராக்ஷன்ஸ் கரெக்ஷன்ஸ் எப்படி நம்ம கால்குலேட் பண்றது, ரிஃப்ராக்ஷன்ஸ் கரெக்ஷன்ஸ், கர்வேச்சர் கரெக்ஷன்ஸ், கம்பைன்ட் கரெக்ஷன்ஸ், இது எல்லாமே லெவலிங்ல உருவாக்கக்கூடிய கரெக்ஷன்ஸ். ஓகேங்களா? அப்ப எந்த ஒரு எக்யூப்மெண்டா இருந்தாலுமே லீனியர் மெஷர்மென்ட் பண்ணும் பொழுதும் கண்டிப்பா எரர் உருவாகுது, ஆங்குலர் மெஷர்மென்ட் பண்ணும் பொழுதும் எரர் உருவாகும், லெவலிங் பண்ணும் பொழுதும் எரர் உருவாகும். அந்த எரரை கரெக்ட் பண்ணணும் இல்லையா? அதுல ஒன் ஆஃப் த கரெக்ஷன்ஸ் தான் என்ன, ரிஃப்ராக்ஷன்ஸ் கரெக்ஷன்ஸ். இந்த ரிஃப்ராக்ஷன்ஸ் கரெக்ஷனை பேஸ் பண்ணி எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க, இதுக்கான ஃபார்முலா என்னன்னு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். இந்த ரிஃப்ராக்ஷன்ஸ் கரெக்ஷன்ஸ்ன்றது 1/7 ஆஃப் த கர்வேச்சர் கரெக்ஷன்ஸ். கர்வேச்சர் கரெக்ஷனுடைய 7ல ஒரு பங்கு தான் என்ன, ரிஃப்ராக்ஷன்ஸ் கரெக்ஷன்ஸ். இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா? அப்ப இந்த ரிஃப்ராக்ஷன்ஸ் கரெக்ஷனுக்கான ஃபைனல் ஃபார்ம் என்ன அப்படின்னா 0.0112 d². இதுதான் என்ன ஃபைனல் ஃபார்முலா. இதுல dன்றது என்னன்னா ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸை நம்ம கிலோமீட்டர்ல தான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் ஆன்சர் மீட்டர்ல கிடைக்கும். இந்த ரிஃப்ராக்ஷன்ஸ் கரெக்ஷன்ஸ்ன்றது பாசிட்டிவ் நேச்சர், அதாவது அடிட்டிவ் நேச்சர். ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 0.0112 d². dன்றது என்ன, டிஸ்டன்ஸ் இன் கிலோமீட்டர். 500 மீட்டர்ன்றது என்ன, 0.5 கிலோமீட்டர். அதை ஸ்கொயர் பண்ணுங்க. ஓகேவா? இப்ப இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுங்க. சிம்பிளிஃபை பண்ணும் பொழுது நமக்கு வரக்கூடிய ஆன்சர் 0.0028 சம்திங் வரும். ஓகேவா? அப்ப ஆப்ஷன் ஏ தான் என்ன கரெக்ட் ஆன்சர். ஓகே, ரிஃப்ராக்ஷன்ஸ் கரெக்ஷன்னா என்ன, கர்வேச்சர் கரெக்ஷன்னா என்னன்றத தனியா ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். அடுத்த क्वेश्चन பாருங்க. அகைன் 2017 JEE எக்ஸாம். எல்லாமே என்ன, ஒவ்வொரு நாள்ல நடந்த எக்ஸாம். ஓகேங்களா? மார்னிங் ஷிஃப்ட், ஈவினிங் ஷிஃப்ட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் கொஸ்டின் பேப்பர். ஓகேவா? இப்ப பாருங்க ரெண்டாவது क्वेश्चन. which of the following features is shown by parallel contour line? ஓகேவா? நம்ம ஒரு மேப் எடுத்து பார்க்கிறோம், அது ஒரு கான்டோர் மேப். கான்டோர் மேப்ல இருக்கக்கூடிய கான்டோர் லைன் பேரலலா இருக்கு. அப்ப அங்க இருக்கக்கூடிய லேண்டுடைய நேச்சர் ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கும், அதான் क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஃபிளாட் பிளைன்ஸ், ஹில்ஸ், ஸ்டீப் ஸ்லோப், யூனிஃபார்ம் ஸ்லோப். இது போல 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த क्वेश्चन பார்த்த உடனே நிறைய ஸ்டூடெண்ட் கன்ஃபியூஸ் ஆவாங்க. இதுக்கான ஆன்சர் என்ன, ஃபிளாட் பிளைன்ஸா இல்ல யூனிஃபார்ம் ஸ்லோப்பான கன்ஃபியூஸ் ஆகி இது ரெண்டுத்தையும் தான் டிக் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஃபிளாட் பிளைன்னா என்ன, ஃபிளாட் பிளைன்ன்றது என்னன்னா ஒரு ஃபிளாட்டா இருக்கக்கூடிய லேண்ட். ஓகேவா? கான்டோர் மேப்னா என்ன, எலிவேஷனை நம்ம என்ன பண்றோம், கனெக்ட் பண்ணி லைன் போடுறோம். சேம் எலிவேஷன்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி லைன் போடுறதுக்கு பேர் தான் என்ன, கான்டோர் லைன். இப்போ இந்த பிளேன், இந்த ஹரிசாண்டல் பிளேன் இருக்கு இல்லையா, அதாவது ஃபிளாட் பிளேன். இந்த ஃபிளாட் பிளேனை பாருங்க, எங்கேயாவது எலிவேஷன் டிஃபரன்ஸ் இருக்கா? எந்த பாயிண்ட்டை நான் எடுத்தாலுமே எல்லா பாயிண்ட்டுமே ஒரு டேட்டம்ல இருந்து சேம் ஹைட்ல தான் இருக்கு. ஒரு பாயிண்ட்டை பொறுத்து இன்னொரு பாயிண்ட் ஹைட்டா இருக்கா? கிடையாது. அப்ப இங்க கான்டோர் லைன் பார்த்தா ஒரே தளத்துல தான் இருக்கும். அந்த கான்டோர் லைன் என்ன ஈக்குவலா ஸ்பேஸா இருக்குமான்னு கேட்டா இருக்காது. இப்போ ஒரு லைன் நான் இங்க போடுறேன்னா இன்னொரு லைனை நான் போடுறதுக்கு நான் ரொம்ப தூரம் போகணும். ஏன், எந்த ஒரு பாயிண்ட்லயுமே இந்த லைனை விட அதிகமான எலிவேஷன்ஸ்ல எந்த ஒரு ஆப்ஜெக்டும் இல்லை. புரியுதா? கான்டோர் பத்தி நம்ம தனியா பார்க்கும் பொழுது கான்டோர்னா என்னன்றது புரியும். அப்ப பிளாட் பிளேன்ன்றது கரெக்டா வராது. பிளாட் பிளேன்ல இந்த கான்டோர் லைனே என்ன ரொம்ப தூரம் தள்ளி தான் இருக்கும். ஓகேவா? இப்ப அடுத்தது பாருங்க யூனிஃபார்ம் ஸ்லோப். இந்த யூனிஃபார்ம் ஸ்லோப்பை பொறுத்தவரையும் தான் கான்டோர் லைன் எல்லாமே எப்படி இருக்கும், பேரலலா ஜென்டிலா என்ன மூவ் ஆயிட்டு இருக்கும். அப்ப யூனிஃபார்ம் ஸ்லோப்னா என்னன்னு பாருங்க. ஸ்லோப் இருக்கு, அந்த ஸ்லோப் ஜென்டில் ஸ்லோப், யூனிஃபார்மா ரைஸ் ஆயிட்டே இருக்கு. இந்த பாயிண்ட் எடுக்கிறேன். மீன் சி லெவல்ல இருந்து
இந்த பாயிண்ட் ஒரு 100 மீட்டர் ஹைட்ல இருக்கு. அடுத்த பாயிண்ட் எடுக்கிறேன் 102 மீட்டர் ஹைட்ல இருக்கு. அடுத்ததா இன்னொரு பாயிண்ட் எடுக்கிறேன் 104. ஓகேவா? இது போல இருக்கு. அப்ப இங்க நான் லைன் வரையறேன் அப்படின்னா இந்த கான்டோர் லைன் எல்லாமே பேரலலா டிராவல் பண்ணும். இதுக்கு இது பேரலல், இந்த லைனுக்கு இந்த லைன் பேரலல். ஓகேவா? அப்ப எனக்கான ஸ்லோப் வந்து என்ன, யூனிஃபார்மா ரைஸ் ஆகிட்டே போகுது. ஸ்லோப் உடைய இதுல வந்து என்ன வேரியேஷனே இல்ல. அந்த ஆங்கிள் வந்து என்ன ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரையும் மாற்றமே இல்லாம யூனிஃபார்மா ஏறிக்கிட்டே போகுது அப்படின்னா நான் வரையக்கூடிய கான்டோர் மேப் அதுல இருக்கக்கூடிய கான்டோர் லைன் கம்பல்சரி பேரலலா தான் இருக்கும். ஓகேவா? பிளாட் பிளேனா யூனிஃபார்ம் ஸ்லோப்பா இதை பொறுத்து தான் கன்ஃபியூஸ் வரும், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த क्वेश्चन பார்ப்போம். அகைன், which of the following expression is used for calculations of the RL of a point? 2017ல கேட்டிருக்கக்கூடிய क्वेश्चन. ஒரு பாயிண்ட்டுக்கான ரெடியூஸ் லெவலை கால்குலேட் பண்றதுக்கு எந்த கால்குலேஷன்ஸ் யூஸ் ஆகும், இதுல எது கரெக்டான ஆன்சர்னு கேக்குறாங்க. பாப்போம், ஒவ்வொரு ஆப்ஷனா பாப்போம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க, ஹைட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் மைனஸ் பேக் சைடு. அதாவது எனக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குல்ல, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய ஹைட்டை பேக் சைடு வேல்யூவால கழிக்க போறேன். ஓகேவா? இன்ஸ்ட்ருமெண்ட் ஹைட்ல இருந்து பேக் சைடு ரீடிங் இருக்கு இல்லையா, அந்த ரீடிங்கை நான் வந்து என்ன கழிக்க போறேன். பேக் சைடு ரீடிங்னா நமக்கு வந்து என்னன்னு தெரியணும். ஓகேவா? பேக் சைடுன்றது என்ன, ஃபர்ஸ்ட் நான் எடுக்கக்கூடிய ரீடிங். இந்த ரீடிங்க்கு கீழே இருக்கக்கூடிய அந்த எலிவேஷன்ஸ் நவுன் எலிவேஷன்ஸ் ஃப்ரம் த டேட்டம். டேட்டம்ல இருந்து ஒரு பர்டிகுலர் ஹைட்ல ஒரு பாயிண்ட் இருக்கு, அந்த ஹைட் எனக்கு நல்லா தெரியுது. அப்ப இந்த பாயிண்ட்டுக்கு பேரு பெஞ்ச்மார்க். ஓகேவா? மீன் சி லெவல்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கான எலிவேஷன்ஸ் எனக்கு நல்லா தெரியும்னா இதுக்கு பேரு பெஞ்ச்மார்க். இப்போ நான் இன்ஸ்ட்ருமெண்ட்டை செட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த பெஞ்ச்மார்க்கை தான் நான் பார்ப்பேன். அதுதான் வந்து என்ன பேக் சைடு ரீடிங். அதுதான் வந்து என்ன பேக் சைடு ரீடிங். இப்போ எனக்கு ஹைட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும் அப்படின்னா நான் டோட்டலா இந்த பெஞ்ச்மார்க் வேல்யூ பிளஸ் இந்த பேக் சைடு ரீடிங் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு ஹைட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் கிடைக்கும். இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஹைட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து பேக் சைடை கழிக்கணும்னு சொல்றாங்க. ஹைட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து என்ன, இதுதான் HI. இதுல இருந்து பேக் சைடை நான் கழிக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஃபைனலா என்ன கிடைக்கும், பெஞ்ச்மார்க் தான் கிடைக்கும். ஓகேவா? அப்ப ஏதோ ஒரு பாயிண்டோடைய RL கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது கிடையாது, இந்த ஃபார்முலா வந்து கிடையாது. ஓகேவா? இது நமக்கு தெரிஞ்ச RL தான் கிடைக்கும். இந்த ஃபார்முலா வந்து என்ன, தெரிஞ்ச RL தான் கொடுக்கக்கூடிய ஃபார்முலா. ஓகேவா? அதாவது பெஞ்ச்மார்க்கை தான் கொடுக்கும். அப்ப இது கிடையாது. அடுத்தது பாருங்க, ஹைட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் பிளஸ் ஃபோர் சைட். இதுதான் வந்து என்ன ஹைட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட். ஃபோர் சைடுனா என்னன்னு சொல்றேன், இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஷிஃப்ட் பண்றதுக்கு முன்னாடி கடைசியா நான் என்ன ரீடிங் எடுக்கிறனோ அதான் ஃபோர் சைடு. பேக் சைடு, ஃபோர் சைடு, இதை டெஃபைன் பண்ணி கூட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்ப இன்ஸ்ட்ருமெண்ட்டை நான் ஷிஃப்ட் பண்றதுக்கு முன்னாடி கடைசியா எடுக்கக்கூடிய ரீடிங் தான் வந்து என்ன ஃபோர் சைடு. இப்ப நல்லா பாருங்க, ஹைட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் பிளஸ் ஃபோர் சைடு இது தப்பு. ஓகேவா? ஃபோர் சைடுக்கான வேல்யூவை கூட்டும் பொழுது எதுவும் கிடைக்காது. கூட்டும் பொழுது என்ன கிடைக்கும்ன்றத நான் சொல்லிடுறேன். ஃபோர் சைடுக்கான வேல்யூவை ஆட் பண்ணும் பொழுது இதான் ஃபோர் சைடுன்னு வச்சுப்போம். இந்த பாயிண்ட் வைப்போம். இந்த பாயிண்ட் நான் வந்து என்ன பார்க்குறேன், சைட் பண்றேன். எனக்கு இது வரையும் ஹைட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் இதோட சேர்த்து நான் ஃபோர் சைடு வேல்யூவை நான் ஆட் பண்றேன் அப்படின்னா எனக்கு இந்த பாயிண்ட்டுக்கான RL தான் கிடைக்கும், கிரவுண்டுக்கான RL கிடைக்காது. ஹைட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து ஃபோர் சைடுக்கான வேல்யூவை கழிக்கணும். கழிச்சாதான் வந்து என்ன இந்த பாயிண்ட் கீழே இருக்கக்கூடிய கிரவுண்ட் பாயிண்டோடைய RL எனக்கு கிடைக்கும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஆப்ஷனும் வந்து என்ன தப்பான ஆப்ஷன்ஸ். அடுத்தது பாருங்க, ரெடியூஸ் லெவல் ஆஃப் எ ப்ரீவியஸ் பாயிண்ட் மைனஸ் ஃபோர் சைடு. ஓகேவா? அதாவது முன்னாடி இருக்கக்கூடிய பாயிண்டுடைய ரெடியூஸ் லெவலை நான் வச்சிருக்கேன். ஓகேவா? ரெடியூஸ் லெவல்னா என்ன, இந்த டேட்டம்ல இருந்து அந்த ஹைட் எனக்கு தெரியுது. அந்த கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட் வந்து என்ன டேட்டம்ல இருந்து எவ்வளவு ஹைட்ல இருக்குன்னு எனக்கு தெரியுது. டேட்டம்ன்றது மீன் சி லெவலை பெரும்பாலும் எடுத்துப்பாங்க. மீன் சி லெவல்ல இருந்து அந்த பாயிண்ட், அந்த ரயில்வே ஸ்டேஷன் மீன் சி லெவல்ல இருந்து ஒரு 10,000 அடி உயரத்துல இருக்கு, எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா? இப்ப அந்த பாயிண்ட்ல இருந்து அதை தான் வந்து என்ன சொல்றாங்க, ரெடியூஸ் லெவல் ஆஃப் த ப்ரீவியஸ் பாயிண்ட். ஓகே, அந்த ரெடியூஸ் லெவல் எனக்கு தெரியுதுன்னு வச்சுப்போமே, அந்த பாயிண்ட்ல இருந்து ஃபோர் சைடை கழிக்கணும்னு சொல்றாங்க. இது கரெக்டான அப்ரோச்சான்னு கேட்டா கரெக்டான அப்ரோச் கிடையாது.
கரெக்டான அப்ரோச் கிடையாது. அப்ப இந்த ஆப்ஷனுமே வந்து என்ன தப்பு. அடுத்தது பாருங்க, ரெடியூஸ் லெவல் ஆஃப் எ ப்ரீவியஸ் பாயிண்ட் மைனஸ் ஃபால். அகைன் இப்போ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க இருக்கு இல்லையா ரெடியூஸ் லெவல், இந்த பாயிண்ட் ப்ரீவியஸ் பாயிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க, இதுல இருந்து ஃபால் வேல்யூ கழிங்க. வாட் இஸ் மீன் பை ஃபால் வேல்யூ? அகைன் நான் சொல்றேன், இன்ஸ்ட்ருமெண்ட்டை செட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் பெஞ்ச் மார்க்குக்கு மேல ஒரு லெவலிங் ஸ்டாஃபை வச்சு ஒரு சைட் பார்க்கறேன், அதுக்கு பேரு பேக் சைட். அகைன் இங்க வந்து கடைசியா ஒரு ரீடிங் பார்க்கறேன். ஓகேவா, நடுவுல இன்டர்மீடியட் சைட்லாம் வைக்கலன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, கடைசியா வந்து என்ன ஒரு ரீடிங் பார்க்கறேன், தட் இஸ் கால்ட் ஃபோர் சைடு. பேக் சைடுல இருந்து ஃபோர் சைடை நான் மைனஸ் பண்றேன். ஓகேவா, பேக் சைடுல இருந்து ஃபோர் சைடை நான் மைனஸ் பண்றேன். ஓகேவா, இது பேக் சைடு வேல்யூன்னு வச்சுப்போம், இது ஃபோர் சைடு வேல்யூன்னு வச்சுப்போம். பேக் சைடு வேல்யூல இருந்து ஃபோர் சைடு வேல்யூவை நான் மைனஸ் பண்ணும்போது சம் டிஃபரன்ஸ் கிடைக்கும் இல்லையா, அந்த டிஃபரன்ஸ் வந்து என்ன ரைஸ் அல்லது ஃபால் எதுவா வேணாலும் இருக்கலாம். ஓகேவா, பிளஸ்ல எனக்கு வேல்யூ கிடைச்சதுன்னா ரைஸ்ன்னு சொல்லுவோம், மைனஸ்ல எனக்கு வேல்யூ கிடைச்சதுன்னா ஃபால்னு சொல்லுவோம். ஓகேவா, அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது கரெக்டான ரிலேஷன்ஷிப் கொடுக்குமான்னு கேட்டா இதுதான் கரெக்ட். ஓகேவா, ஆப்ஷன் டி தான் வந்து என்ன கரெக்ட். அப்ப ரெடியூஸ் லெவல்ல இருந்து இந்த கிரவுண்ட் லெவல்ல எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரெடியூஸ் லெவல்ல இருந்து இந்த லெவல் டிஃபரன்ஸ் இருக்குல்ல, லெவலிங் ஸ்டாஃப் உடைய வேல்யூ டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அதை கழிச்சா எனக்கு இந்த பாயிண்ட்டுக்கான ஆர்எல் கிடைக்கும். புரியலன்னா விடுங்க, ஒரு வாட்டி கான்செப்டை வந்து பாக்குற வீடியோல இன்னும் ஒரு வாட்டி டீட்டெயிலாவும் பார்க்கலாம். ஓகேவா, சோ இது போல கொஸ்டின் கேட்கறாங்கன்றத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். அடுத்த கொஸ்டின், which of the following statement is correct when the theodolite is properly adjusted? தியோடலைட்டை நான் ப்ராப்பரா வந்து என்ன அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கும் பொழுது எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கும், எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கும்? தியோடலைட் பத்தி நிறைய பார்க்கலாம், இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூலயும் தியோடலைட் பத்தி தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம். ஓகேவா, அதையும் தனியா பார்ப்போம் ஒரு வீடியோல. இப்போ பாருங்க, ஹரிசாண்டல் லைன் பாஸ் த்ரூ த சென்டர் ஆஃப் த ஹரிசாண்டல் சர்க்கிள் அப்படி சொல்றாங்க. இது கரெக்டான்னு கேட்டா கரெக்ட் கிடையாது. ஹரிசாண்டல் லைன் என்னன்னு சொல்லிடுறேன், இதுதான் ஹரிசாண்டல் லைன். ஓகேவா, இந்த ஹரிசாண்டல் லைன் வந்து என்ன, ஹரிசாண்டல் சர்க்கிள் வழியா பாஸ் ஆகி போகும்னு சொல்றாங்க. ஹரிசாண்டல் சர்க்கிளுடைய சென்டர் வழியா பாஸ் ஆகி போகும்னு சொல்றாங்க. இது தப்பான அப்ரோச். ஹரிசாண்டல் சர்க்கிள்ன்றது இப்படி இருக்கும், ஹரிசாண்டல் லைன் இப்படி இருக்கும். ஓகேவா, இது சர்க்கிள் வழியாவே போகல. ஓகேவா, அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. இப்ப அடுத்தது இங்க பாருங்க, இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கான் டீல, வெர்டிகல் லைன் பாஸ் த்ரூ த சென்டர் ஆஃப் த வெர்டிகல் சர்க்கிள். வெர்டிகல் சர்க்கிள்ன்றது இப்படி இருக்குங்க, வெர்டிகல் சர்க்கிள்ன்றது இப்படி இருக்கும். இது வந்து என்ன வெர்டிகல் ஆக்சிஸ். இந்த வெர்டிகல் ஆக்சிஸ்ன்றது இந்த வெர்டிகல் சர்க்கிளுடைய சென்டர் வழியா போகுதான்னு கேட்டா போகலையே, போகல. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. இந்த ஸ்டேட்மெண்ட் எப்ப கரெக்ட் ஆகும் நான் சொல்லிடுறேன். இந்த வெர்டிகல் லைன் இருக்கு இல்லையா, இந்த வெர்டிகல் லைன் சென்டர் ஆஃப் த ஹரிசாண்டல் சர்க்கிள் வழியா பாஸ் ஆகி போகுதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். இந்த வெர்டிகல் லைன் இந்த ஹரிசாண்டல் சர்க்கிள், ஹரிசாண்டல் சர்க்கிள்ன்றது இதுதான். ஓகேவா, இந்த கிராஜுவேட்டட் ரிங்னு சொல்லுவோம். ஓகேவா, இதுதான் வந்து என்ன ஹரிசாண்டல் சர்க்கிள் வச்சுப்போம். இந்த ஹரிசாண்டல் சர்க்கிளுடைய சென்டர் வழியா வெர்டிகல் லைன் பாஸ் ஆகி போகுதுன்னு சொன்னாங்கன்னா கரெக்ட். ஹரிசாண்டல் ஆக்சிஸ்ன்றது வெர்டிகல் சர்க்கிளுடைய சென்டர் வழியா பாஸ் ஆகி போகுதுன்னு சொன்னாங்கன்னா கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன அப்பதான் கரெக்ட் ஆகும். இது வந்து என்ன தப்பான ஸ்டேட்மெண்ட். அடுத்தது பாருங்க, டான்ஜென்ட் to the plate bubble must be perpendicular to the vertical axis. இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிளேட் பபிள் இருக்கு இல்லையா, அந்த பபிள் உடைய டான்ஜென்ட் இருக்கு இல்லையா, அந்த டான்ஜென்ட்ன்றது பர்பெண்டிகுலர் டு த வெர்டிகல் ஆக்சிஸ். வெர்டிகல் ஆக்சிஸ்க்கு இந்த டான்ஜென்ட் லைன் வந்து என்ன 90 டிகிரில இருக்கும்னு சொல்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அடுத்த क्वेश्चन நம்ம பார்க்கலாம். Again, the height of any point with respect to mean sea level is called a benchmark, datum, level surface, reduced level. இதுதான் வந்து என்ன ஆப்ஷன்ஸ். நிறைய பேர் இத பார்த்த உடனே பெஞ்ச்மார்க் டிக் பண்ணுவீங்க, சில பேர் டேட்டம் சொல்லுவீங்க, சில பேர் லெவல் சர்ஃபேஸ் சொல்லுவீங்க, எல்லாமே கன்ஃபியூஸா தான் சொல்லுவீங்க. ஓகேவா, ரேரா தான் வந்து என்ன ரெடியூஸ் லெவல்னு சொல்லுவீங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ரெடியூஸ் லெவல். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ரெடியூஸ் லெவல். எப்படின்னு சொல்லிடுறேன். மீன் சி லெவல் இருக்கு இல்லையா, பூமியில ஒரு லெவல் இருக்கு, அந்த லெவலுக்கு பேரு மீன் சி லெவல். ஓகேவா, இதை தான் நான் டேட்டமா கன்சிடர் பண்றேன். மீன் சி லெவல்ன்றது என்னன்னா 19 வருஷ பதிவுகள், 19 வருஷ ரெக்கார்டை பேஸ் பண்ணி, ஓகேங்களா, அலைகள்ல இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளுக்கான சராசரி அளவு தான் வந்து என்ன மீன் சி லெவல். இந்த மீன் சி லெவலை பொறுத்து பூமிக்கு மேல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டும்
எவ்வளவு ஹைட்ல இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு பேரு ரெடியூஸ்டு லெவல். ஓகேவா, அதுக்கு பேரு ரெடியூஸ் லெவல். அதான் சொல்றாங்க ஹைட் ஆஃப் எனி பாயிண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு மீன் சி லெவல் இஸ் கால்ட் ரெடியூஸ் லெவல். ஓகேவா, இதுதான் வந்து என்ன மீன் சி லெவல். இதை பொறுத்து ஒரு பாயிண்ட்டுக்கான ஹைட்டை சொல்றேன்னா ரெடியூஸ் லெவல். அப்ப லெவலிங்னா என்னங்க, லெவல்னா என்ன, இது இன்டர்வியூல கேட்பாங்க. லெவல்னா என்னன்னா பூமியுடைய சென்டர் இருக்கு இல்லையா, சென்டர், இந்த சென்டரை பொறுத்து இந்த பாயிண்ட்டுக்கான லொகேஷனை நம்ம சொல்றோம், இந்த பாயிண்ட்டுக்கான ஹைட்டை சொல்றோம்னா அதுக்கு பேர் லெவல். இப்ப ரெடியூஸ் லெவலுக்கும் லெவலுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பாருங்க பெஞ்ச் மார்க்னா என்னன்னு சொல்லிடுறேன். மீன் சி லெவலை பொறுத்து, மீன் சி லெவலை பொறுத்து இந்த பாயிண்ட்கான ஆர்எல் எனக்கு தெரியுது, நவுன் எனக்கு தெரிஞ்சிச்சு. மீன் சி லெவல்ல இருந்து ஒரு 100 மீட்டர் ஹைட்ல இருக்குப்பான்னு எனக்கு தெரியுதுன்னு வச்சுப்போமே. அப்ப இந்த பாயிண்ட் தான் வந்து என்ன பெஞ்ச் மார்க். and noun RL is called benchmark. ஓகேவா, இப்ப அடுத்தது பாருங்க டேட்டம். டேட்டம்னா என்ன, அதான் ரெஃபரன்ஸ், தட் இஸ் கால்ட் மீன் சி லெவல். சோ இது போல क्वेश्चन கேட்டிருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த क्वेश्चन நம்ம பார்க்கலாம். again, which of the following leveling method is used to determine the difference of elevations of two points that are quite apart? ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னா கொஞ்சம் தூரமா இருக்கு. ஓகேவா, கொஞ்சம் தூரமா இருக்கு. அப்ப இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தூரமா இருக்கிற பட்சத்துல இதுக்கான ஆர்எல் டிஃபரன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம், இதுக்கான ஆர்எல் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னு கேட்கறாங்க. ஓகேவா, இது பூமிக்கு மேல இருக்கக்கூடிய ரெண்டு பாயிண்ட். ஓகேவா, இப்ப கீழே இருக்கக்கூடியது மீன் சி லெவல்னு வச்சுப்போமே. இது வந்து என்ன மீன் சி லெவல். இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கான ஆர்எல் தான் எனக்கு தேவைப்படுது, இடையில இருக்கக்கூடிய பாயிண்ட்டுக்கான ஆர்எல் தேவைப்படல. பட் இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன கொஞ்சம் அதிகமாவே இருக்கு, அப்பார்ட்னு கொடுத்துருக்கான். ஓகேவா, அப்ப நான் என்ன பண்ணணும்னா ரெசிப்ரோக்கல் லெவலிங் பண்ணா கரெக்டா இருக்கும், ரெசிப்ரோக்கல் லெவலிங் பண்ணா கரெக்டா இருக்கும். ஓகேவா, மற்ற லெவலிங் எல்லாமே வந்து என்ன ஆப்டா ஆகாது. ஓகேங்களா, மற்றதை பத்தி சொல்லிடுறேன். சிம்பிள் லெவலிங்னா என்னன்னு சொல்லிடுறேன். ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கணும், ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கணும். ரெண்டு பாயிண்ட்டுக்கு ஹைட் டிஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஹைட் டிஃபரன்ஸும் கம்மியா இருக்கணும். சே எக்ஸாம்பிள், ஒரு பாயிண்ட் இங்க இருக்கு, இன்னொரு பாயிண்ட் வந்து என்ன மவுண்டனுக்கு மேல இருக்கு, பட் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்குன்னா இது தப்பு. ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸும் கம்மியா இருக்கணும், இந்த வெர்டிகல் எலிவேஷன் டிஃபரன்ஸும் கம்மியா இருக்கணும். ஓகேவா, அப்பதான் நம்ம என்ன பண்ணுவோம் சிம்பிள் லெவலிங் போவோம். ஓகேவா, தென் ஃப்ளை லெவலிங்னா என்னன்னா இன்டர்மீடியட் சைடு எதுவுமே பார்க்காம வேகமா போகக்கூடிய லெவலிங்க்கு பேர் தான் வந்து என்ன ஃப்ளை லெவலிங். ஃப்ளை லெவலிங்கை பத்தி தனியா நம்ம பார்க்கலாம். ஓகேவா, அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகேவா, அந்த செக் லெவலிங், செக் லெவலிங்ன்றது லெவலிங்களுடைய டேட்டாவை அதோடைய அக்யூரசியை செக் பண்றதுக்காக மாத்தி நான் வந்து என்ன பண்ணுவேன் லெவலிங் பண்ணுவேன், அதுக்கு பேர் தான் வந்து என்ன செக் லெவலிங். சிம்பிளா சொல்லிட்டேன். ஓகேவா, அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். For more precise predictions of the terrain relief, the contour interval should be, அதாவது ஒரு டெரைனை பத்தின டீடைல்டு மேப் எனக்கு தேவை, டெரைன் பத்தின டீடைல்டு மேப் தேவை. அந்த மேப் வந்து கான்டோர் மேப். அப்ப அந்த கான்டோர் மேப்ல நான் எவ்வளவு இன்டர்வல் செட் பண்ணணும், இதான் क्वेश्चन. கான்டோர் இன்டர்வல்னா என்னன்னு சொல்லிடுறேன். கான்டோர் மேப்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் நான் நம்புறேன். கான்டோர் மேப்ன்றது அந்த மேப்ல ஒவ்வொரு பொருளுக்கான ஹைட்டை 2D பிளேன்ல நம்ம வந்து என்ன கன்வெர்ட் பண்ணி வைக்கிறோம். ஓகேவா, இதுல லைன் வந்து போகும், இந்த லைன் வந்து ஒரு இமேஜினரி லைன், இந்த லைனுக்கு பேரு கான்டோர் லைன். இந்த லைன் என்ன பண்ணும் அப்படின்னா சேம் ஆர்எல் இருக்கக்கூடிய அத்தனை பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிட்டு அந்த லைன் போயிடும். ஓகேவா, சேம் ஆர்எல் இருக்கக்கூடிய அத்தனை பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிட்டு போவோம். ஓகேவா, இப்ப பூமிக்கு மேல இந்த ரூமையே எடுத்துக்கிட்டோம்னா நிறைய இடத்துல ஃபேன் இருக்குன்னு வச்சுப்போமே, 4 ஃபேனுமே ஒரே மட்டத்துல இருக்கா, அப்ப 4 பாயிண்ட்டையும் வந்து கனெக்ட் பண்ணி ஒரு லைன் போடுங்க, தட் இஸ் கால் கான்டோர் வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ளோர். ஓகேவா, அப்ப இதேதான். இப்ப கான்டோர் லைன்னா தெரியுது, அது ஒரு இமேஜினரி லைன், சேம் ஆர்எல் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டு போகுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது என்ன கான்டோர் இன்டர்வல். கான்டோர் இன்டர்வல்னா என்னன்னா ஒரு கான்டோர் லைனுக்கும் இன்னொரு கான்டோர் லைனுக்கும் இடையில இருக்கக்கூடிய வெர்டிக்கல் டிஃபரன்ஸ் தான் வந்து என்ன கான்டோர் இன்டர்வல். சே எக்ஸாம்பிள், இந்த கான்டோர் லைன் 100 மீட்டர் ஆர்எல் கனெக்ட் பண்ணுதுன்னு வச்சுப்போமே, இந்த கான்டோர் லைன் 105 மீட்டர் ஆர்எல் கனெக்ட் பண்ணுது. தட் மீன்ஸ் இந்த கான்டோர் லைன் மீன் சி லெவல்ல இருந்து 100 மீட்டர் ஹைட் இருக்கக்கூடிய அத்தனை பொருளையும் கனெக்ட் பண்ணிட்டு போகுது. அதுக்கு அடுத்ததா இருக்கக்கூடிய கான்டோர் லைன் மீன் சி லெவல்ல இருந்து 105 மீட்டர் உயரத்துல இருக்கக்கூடிய அத்தனை பொருளையும் கனெக்ட் பண்ணிட்டு போகுது.
அப்ப வெர்டிக்கல் டிஃபரன்ஸ் என்ன 5. அதான் வந்து என்ன கான்டோர் இன்டர்வல். நமக்கு ஒரு ஏரியாக்கான டீடைல் வேணும், அக்யூரேட்டா அந்த டீடைல் வேணும் அப்படின்னா இந்த கான்டோர் இன்டர்வல் இருக்குல்ல ரொம்ப கம்மியா இருக்கணும். இந்த பாயிண்ட நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்டோர் இன்டர்வல் கம்மியா இருக்கணும், அப்பதான் அந்த ஏரியா பத்தி எனக்கு டீடைல்டா தெரியும். ஓகேவா? அப்ப இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப பி ஸ்மாலர். ஓகேவா? அந்த இன்டர்வல் எப்படி இருக்கணும்னா ரொம்ப கம்மியா இருக்கணும்னு சொல்றாங்க. அடுத்த क्वेश्चन பார்ப்போம். Again, calculate the combined corrections for the curvature as well as refractions in meter for a distance. Combined corrections, refractions corrections, refractions corrections, curvature corrections, இது ரெண்டுத்தையும் சேர்த்து உருவாக்குன corrections தான் வந்து என்ன combined correction. ஓகேவா? refractions, curvature ரெண்டு எஃபெக்டையும் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், கரெக்ட் பண்ண போறோம். அதுக்கு பேர் தான் combined corrections. இந்த combined correctionsக்கான ஃபார்முலா 0.0673 d ஸ்கொயர். இங்கேயுமே d வந்து நம்ம எதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் அப்படின்னா கிலோமீட்டர்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். நமக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து என்ன மீட்டர்ல கிடைக்கும். இந்த கம்பைன்டு கரெக்ஷன்ஸ்ன்றது நெகட்டிவ் நேச்சர். பார்ப்போம் ஒரு டீடைல்டு கிளாஸ்ல கம்பைன்ட் கரெக்ஷன் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. d க்கு பதிலா என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. d வந்து என்ன கொடுத்திருக்காங்க 2 கிலோமீட்டர் for a distance of 2 kilometer. அப்ப 2 kilometer னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 2 ஸ்கொயர் பண்ணா 4. அப்ப 4 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு வந்து என்ன ஆன்சர் கிடைக்கும். ஆன்சர் 0.269. ஓகேவா? 0.269 மீட்டர். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். அடுத்த क्वेश्चन ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். Calculate the distance between the instrument and staff if the staff reading are 1.56, 2.05, 2.56. The multiplication constant is 100 and the additive constant is 10. இது வந்து என்ன டாக்கியோமெட்ரியில இருந்து கேட்டிருக்கக்கூடிய क्वेश्चन. ஓகேவா? டாக்கியோமெட்ரி யூஸ் பண்ணி நம்ம ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் as well as vertical elevation நம்ம கண்டுபிடிக்கலாம். டாக்கியோமீட்டருக்கான அந்த ஃபார்முலா என்னன்னா ks plus c. ஓகேவா? இதுல s k கான வேல்யூ வந்து என்ன மல்டிப்ளிகேஷன் கான்ஸ்டன்ட் சொல்லிட்டு கொடுத்துருவான். பெரும்பாலும் 100 தான் இருக்கும். ஓகேவா? k கான வேல்யூ 100. c ன்றது என்னன்னா அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் இங்கேயே கொடுத்துட்டான் 10 ன்னு கொடுத்துட்டான். சில டைம்ல அனாலிட்டிக்கல் லென்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுப்பான். அனாலிட்டிக்கல் லென்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் will be 0. இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததா பாருங்க எஸ்னா என்னன்னா ஸ்டாப் இன்டர்செப்ட்னா என்னன்னு சொல்லிடுறேன். டெலஸ்கோப்ல டயஃப்ராம் இருக்கு. இந்த டயஃப்ராமை பொறுத்தவரையும் தியோடலைட்ல இருக்கக்கூடிய டயஃப்ராம் இந்த கிராஸ் ஆரா இருக்கும். ஓகேவா? பட் இங்க இருக்கக்கூடிய டாக்கியோமெட்ரியில மேல ஹரிசாண்டலா இன்னொரு ஆரம், கீழே இன்னொரு ஆரம் இருக்கும். அதாவது 3 லைன் இருக்கும். ஹரிசாண்டல்ல 3 லைன் வந்து என்ன இருக்கும். இப்ப இது வழியா நம்ம பார்க்கிறோம் எதிர்க்க ஒரு லெவலிங் ஸ்டாஃப் இருக்கு. அப்ப இந்த லைன் கண்டிப்பா ஏதோ ஒரு பாயிண்ட் போய் வந்து என்ன பண்ணும் கோஇன்சிடென்ட் பண்ணும். சென்டர்ல இருக்கக்கூடிய லைன் இன்னொரு பாயிண்ட பார்க்கும். ஓகேவா? கீழே இருக்கக்கூடிய லைன் இன்னொரு பாயிண்ட பார்க்கும். ஓகேவா? அப்ப நல்லா பாருங்க. இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் டாப் ஹேருக்கும் பாட்டம் ஹேருக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் தான் வந்து என்ன இங்க இருக்கக்கூடிய ஸ்டடியா இன்டர்செப்ட். ஓகேவா? இப்ப பாருங்க 1.56ன்றது கீழே இருக்கக்கூடிய வேல்யூ, 2.05 மிடில் வேல்யூ 2.05, அகைன் 2.56ன்றது டாப் வேல்யூ. 2.56க்கும் 1.56க்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து என்ன 1. ஓகேவா? அப்ப s க்கான வேல்யூ 1. இப்ப சிம்பிளிஃபை பண்ணுங்க. 100 plus 1 100 into 1 100 plus 10 110. அப்ப இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன இதுதான். ஓகேவா? அப்ப அடுத்த क्वेश्चन நம்ம பார்க்கலாம். எஸ் அடுத்த क्वेश्चन ரொம்ப ஈஸியான क्वेश्चन தான். which of the following error is most likely to occur in a plane table surveying 2017ல கேட்டிருக்கக்கூடிய क्वेश्चन. அதாவது பிளேன் டேபிள் சர்வேயிங்ல எந்த எரர் வந்து உருவாகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. பிளேன் டேபிள் சர்வேயிங்கை பொறுத்த வரையும் ஓகேவா நம்ம முன்னாடி மட்டுமே பார்த்துட்டு போக மாட்டோம், முன்னாடியும் பார்ப்போம். அதாவது சர்வே ப்ராக்ரஸ் ஆகக்கூடிய டைரக்ஷனை மட்டும் பார்க்காம அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனையும் பார்த்து நம்ம கரெக்டா ஓரியன்ட் ஆகிருக்குமான்னு செக் பண்ணிக்கணும். ஓரியன்ட் ஆகலைன்னா கண்டிப்பா ரீடிங் எல்லாம் தப்பா தான் கிடைக்கும். ஓகேவா? இது வந்து என்ன அசெஷன் அண்ட் ரீசனிங்ல ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் ஒரு கொஸ்டின் டிஸ்கஷன்ல. அப்ப நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஓரியன்டேஷன் பண்ணலாம் தப்பு நடக்கும். அதுலயும் பர்டிகுலரா பிளேன் டேபிள் சர்வேல அந்த தப்பு வந்து என்ன அதிகமா இருக்கும். அதான் சொல்றாங்க எரர் இன் சைட்டிங்கா அல்லது எரர் இன் ஓரியன்டேஷனா, எரர் இன் லெவலிங்கா, எரர் இன் மெஷர்மெண்டா. லெவலிங் தப்பு,
மெஷர்மெண்ட் தப்பு, சைட்டிங்கும் வந்து என்ன தப்பு, எரர் இன் ஓரியன்டேஷன்ஸ், இதுதான் வந்து என்ன கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? இப்போ இந்த 10 கொஸ்டின் பார்த்துருப்பீங்க, இதுல இருந்து சில கான்செப்டை லேர்ன் பண்ண ட்ரை பண்ணிருப்பீங்க. ஓகேங்களா? அடுத்தடுத்த வீடியோஸ்லயும் நிறைய கொஸ்டின் டிஸ்கஷனை நம்ம பார்க்கலாம். கண்டினியூஸா ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. ஆல் தி பெஸ்ட்.